இரவும் மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, எனக்கு காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஃபீவர் நினைக்கிறேன், என்னோட ஃபேஸ் ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு தலைவலி கூட இருக்குது, எனக்கு ஒரு வேளை கோல்டு பிடிச்சிருக்குமோன்னு சொல்லிட்டு ஈரவும் மனசுக்குள்ளே சொல்ல, அங்கே ரைனா வந்து குட் மார்னிங் ரைனா சொல்ல, ஈரமும் குட் மார்னிங் ரைனா சொல்கிறான். ஈரமும் என்னாச்சு ரைனா, ஓ என்னோட ஃபேஸ் வந்து கோல்டு பிடிச்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஈரோ சொல்ல, அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ரைனாவும் சொல்கிறான், நீ நல்லா இருக்கேன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீ என் மேலே அக்கறையாக இருந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஈரோ சொல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து குட் மார்னிங் ரைடுன்னு சொல்ல, ஈரோவும் சொல்கிறான் குட் மார்னிங் உங்கள் 3 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோவும் சொல்ல, ஐஷிகாவும் சொல்கிறான், ஐயோ அரை ரைடா ஒன்று உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது, ஆமாம் எனக்கும் தெரியும் சொல்லிட்டு நான் இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம ஈரோ சொல்ல, அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டாங்க. நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், கிளாஸில் ஸ்டார்ட் ஆக போது ஈரோ சொல்ல, என்னோட ஃபீவர் எல்லாம் அதிகமாகிடுச்சு நினைக்கிறேன், என்னோட பாடி ஃபுல்லாக சூடாக இருக்குன்னு நம்ம ஈரோ சொல்ல, டீச்சர் சொல்கிறாங்க இவனுக்கு என்னாச்சு, அவன் கிளாஸில் இதுமாரி பண்ணான், ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஈரோ சொல்கிறான். ஈரவும் மயக்கம் போட்ட விட ரைடோ வா நான் நர்ஸ் ஆஃபீஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கே ஸ்டார்ட்டாகவும் நானும் கூட வரேன் சொல்ல, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒஷிதா சொல்ல, அங்கே ரைனா சொல்கிறான் நானும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இப்போ வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒஷிதாவும் சரி பார்த்து போயிட்டு வா சொல்கிறான். நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, நீச்சா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, எனக்கும் நீங்கள் ஆஃப் டே லீவுன்னு சொல்ல, ஈரம் அதெல்லாம் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் லீவ் போட்டேன், என்னோட பாடி ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது அப்படின்னு நம்ம வீரா சொல்ல, நீச்சா இதுமாதிரி ஏன் நேக்கடாக இருக்கீங்க, என்னங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து இந்த ஜூஸை குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, ஈரமும் தேங்க்ஸ் சொல்கிறான். ஈரவும் சொல்கிறான் நான் நீ நல்லா ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நான் நீ ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஈரவும் மனசுக்குள்ளே சொல்கிறான். அவங்க சிஸ்டர் வந்து நீச்சா நல்லா இருக்கியா, ஓ நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஈரவும் தேங்க்ஸ் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீன் தான் காட்டாங்க. விஷயம் சொன்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஈரவும் ஆமாம் நான் நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈர சொல்ல, சரி வாங்கப்பா நான் போய் உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க சீட்டில் போய் உட்காடுறாங்க. ஈரவும் ரைனாவை பார்க்குறான். ரைனா இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஈர சொல்ல, ரைடா இன்னைக்கு ரைனாவுக்கு கோல்டு பிடிச்சிருக்கா அவள் இன்னைக்கு வரல, அதனால் இந்த நோட்ஸ் நீ அவகிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி மேடம் சொல்லிட்டு இவனை வாங்கிக்கினான். ஈரவும் மனசுக்கு சொல்கிறான் இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல, ஒரு வேளை அவளுக்கு எனக்கு பிடிச்ச இந்த கோல்டு தான் பிடிச்சிருக்குமோ சொல்லிட்டு ஈரவும் கவலைப்படுறான். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. மனசுக்குள்ளே சொல்கிறான் நான் எப்படியும் அவள் வீட்டுக்கு போகலான்னு தெரியுது, அதனால் அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டாக வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு, ஆனால் அது ரைனா தானே சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் போகிறான். ரைனா எப்படி பெரிய வேலை வாழ்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். இந்த வேலை என்ன தான் நடக்குது, அது மட்டும் இல்லை அவள் கையில் ஒரு கட்டணம் இருக்குது, அதான் அந்த கண்ணை பார்க்கும்போது பல சோல்ஜர்ஸில் ஒரு ஆளுக்கு தான் இதுமாதிரி கண்ணெலாம் இருக்கும், ஒரு ஆள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அசசினாக மாதிரி ஃபியூச்சர்லேருந்து அவளோட ஃபியூச்சர் மாற்றலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காளா, இல்லை இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ண ஹீரோ மனசுக்குள்ளேயுமே சொன்னேன், நான் கொஞ்ச நேரமாக உன்னை பார்த்துட்டு இருக்கேன், யாரா நீ சொல்லிட்டு அவளும் கேட்க, ஓ அப்போ நீங்கள் ரைனா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமாம் எனக்கு இப்போ தான் புரியுது நீ ரைடா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க, ஹீரோ சொல்கிறான் ஓ அது நான் தான், சரி நான் வந்து ரைனாவோட லிட்டி சிஸ்டர் அதெல்லாம் நீ ஏறுன்னு சொல்ல, ஓ அப்போ நீ அவளோட லிட்டி சிஸ்டர் ஹீரோ கேட்க, ஓ இந்த நைஃபா இது வந்து நான் குக்கிங் பண்ணுறேன் வாங்கினேன், சரி நான் கரெக்டான டைம் உன்னை பார்த்தேன், இந்த நீ இந்த நோட்ஸை வந்து நீ ரைனா கிட்ட கொடுக்க முடியுமா சொல்லி கேட்க, என்னது நான் ஏன் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, ஹீரோவும் ஓ இவங்க இன்னும் க்ளோஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அவளும் சொல்கிறான் நீ இந்த பேப்பர்ஸை நீ ஏற்றுமே கொடு, நீயே அவகிட்ட கொடுத்தா அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்ல, உங்கள் சிஸ்டருக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அவளும் சொல்கிறான் நான் எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட ஏன் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான், நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், வேறு எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஓ எனக்கு புரியுது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அவளும் சொல்கிறான் நான் எல்லாமே நான் சிஸ்டர் ரொம்ப வீக்கானவன், அது மட்டும் இல்லை நீங்கள் 2 பேரும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒன்றா செய்வீங்க, அதனால் நீயே இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவளும் கொடுத்துட்டு போவ. நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. இது ரைனாவுக்கு பிடிச்ச பொம்மை, இது லிமிட்டட் எடிஷன் சொல்லிட்டு அவளும் சொல்ல, ஹீரோவும் சொல்கிறான் அப்போ நீ இதை வாங்க போறியான்னு கேட்குறான், அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு அங்கே ப்ளே பண்ணுறான். அவளோட அந்த டைமிங்கு அவளோட அந்த கண் இதெல்லாம் பார்க்கும்போது ரைனா ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்குது, அவள் எதனா ரைனா கிட்ட இருந்து எதனா ஒரு டெக்னிக் கற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க, அவளும் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோவும் சொல்கிறான் நான் வேணா அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவளும் சொல்கிறான் நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்ல, அவளும் சொல்கிறான் நீ ரைனா மீனே நல்லா ப்ளே பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். இந்த நீ இதை இப்போ அவகிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொடுக்க, இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கினான். இல்லை இது உன்னோட இதுதான், இதை நீ அவகிட்ட தான் கொடுக்கணும், அப்போ தான் அவன் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, நீயே அவகிட்ட இந்த கிஃப்ட்லாம் கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், அது மட்டும் இல்லை நீ அவளை பற்றி ரொம்ப அக்கறை இருக்க, அது மட்டும் இல்லை அவளும் உன்னை பற்றி கவலைப்படுவேன், எவ்வளோ கவலைப்பட்டாலும் அவ்வளோ மாரி என்னால் பெஸ்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்ல, நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் போவேன். ஹீரோவும் கொஞ்சம் எதுவும் சொல்ல வேற அவளும் சொல்கிறான் நீ என்னை ஃபாலோ பண்ணாத, நம்ம 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போனால் என்னோட சிஸ்டருக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி வந்தேன்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான் அப்படின்னு சொல்ல,